இதுவரை நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம் கோவிட்-19 பற்றி. இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன். மோட் ஆஃப் ஆக்ஷன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நிறையா இதில் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராசஸ் வருது. ஃபஸ்ட்டு என்னென்னா அட்டாச்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது கொரோனா வைரஸ் நம்மளோட ஹியூமன் செல்ஸில் போய் அட்டாச் ஆகுது. எப்படி அட்டாச் ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ACE2 ரிசெப்டார், இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் 2 அந்த என்சைமில் அந்த ரிசெப்டார் இருக்கக்கூடிய சைட்டில் போய் இந்த கொரோனா வைரஸ் நமக்கு பைண்ட் ஆகுது. கொரோனா வைரஸில் ஸ்பைக் ப்ரோட்டீன், அதில் எஸ் ப்ரோட்டீன் நம்ம மேஜராக சொல்கிறோம். எஸ் ப்ரோட்டீன்னு பார்க்கும்போது அதில் டூ சப்யூனிட்ஸாக க்ளீவேஜ் பண்ணுறாங்க. S1 போர்ஷன் அண்ட் S2 போர்ஷன். S1 போர்ஷன் என்ன பண்ணுதுன்னா ACE2 ரிசெப்டார் அதோட போய் பைண்ட் ஆகுது. எப்படின்னா RBD ரிசெப்டார் பைண்டிங் டொமைன் அந்த சைட்டில் போய் பைண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு S2 போர்ஷன் பார்த்தோம்னா இதோட ரோல் ஃபியூஷன் மெக்கானிசம் ப்ளே பண்ணுறது தான் இதோட வேலை. தென் அன்கோட்டிங்கிறது இது ஒரு ப்ராசஸ். ஒன்ஸ் இந்த அட்டாச்மெண்ட் மேடான பிறகு கொரோனா வைரஸ் நம்ம ஹோஸ்ட் செல்குள்ளே போய் ஊடுருவி போகும், அதாவது என்கல்ஃப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் அதோட வைரல் கேப்சிட் என்வலப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி அன்கோட் பண்ணிவிட்டு அதோட நியூக்ளிக் ஆசிட் அதை ரிலீஸ் பண்ணுறது, அதுதான் அன்கோட்டிங்னு நம்ம சொல்கிறோம். அன்கோட்டிங்க்கு அடுத்த ப்ராசஸ் நம்ம பார்க்குறது இன்டிகிரேஷன். இதில் என்ன ஆகுது அப்படின்னா வைரஸ் ரிலீஸ் பண்ண ஜெனட்டிக் மெட்டீரியல் ஹியூமன் ஜீனோமோட போய் அதை எப்படி அதை சிந்தசிஸ் பண்ணிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வைரஸில் நம்ம பார்க்கும்போது RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்த்தோம். பட் ஹியூமனில் நம்ம பார்க்கும்போது DNA தான் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல். எப்படி RNA DNAவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது மூலியமாக வைரஸ் தன்னை RNA DNAவாக மாற்றிக்குது. இப்போ இந்த DNA சிந்தசிஸ் ஆனதை கொண்டு போய் ஹியூமன் ஜீனோமோட இது இன்டெகிரேட் பண்ணி விட்டுரும். அப்போ என்னன்னா ஹியூமன் ஜீனோமுக்கு தெரியாது இது வைரஸ் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ அதோட ஜீனோமை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே நிறைய DNA காப்பீஸை இது ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ ப்ரொடியூஸ் பண்ண DNA காப்பீஸை என்ன ஆகும்னா RNAவை அடுத்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். RNAவை டிரான்ஸ்கிரிப்ட் ஆனது ப்ரோட்டீனாக டிரான்ஸ்லேட் ஆகும். இப்படி வைரல் ப்ரோட்டீன் எக்கச்சக்கமாக ஹோஸ்ட் செல்லுக்குள்ள நிறையா சிந்தசிஸ் ஆகி அதனுடைய மல்டிப்ளிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இது நிறையா காப்பீஸாக வைரல் ஜீனோம் நிறையா காப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா மெதுவாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஸ்ப்ரெட் பேக் ஆக ஆரம்பிக்கும். அங்கே நல்லா மெச்சூரான எபிதீலியல் செல்ஸை ஃபுல்லாக அடுத்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. லங்ஸில், அதுக்கப்புறம் ட்ரக்கியா, அதாவது என்னென்னா சுவாச குழாய்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் லங்ஸில் இருக்கக்கூடிய பிரான்சிட்டிஸ், அடுத்த ஆல்வியோலி. இந்த ஆல்வியோலி தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சிஜன் பியூரிஃபை பண்ணுறது இதோட வேலைலாம். இந்த மாதிரி செல்ஸில் ஃபுல்லாக வைரஸ் போய் இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இது இப்படி இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பித்தோடனே இம்யூன் செல் இதுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதனுடைய ரிசல்ட்டாக தான் என்ன ஆகுதுன்னா டைப் 1 அண்ட் டைப் 2 மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது இன்ஃப்ளமேட்டரி சிக்னல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான் இதெல்லாம். இது நிறைய இன்ஃப்ளமேட்டரி சிக்னல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணல மேக்ரோஃபேஜ்னு சொல்லக்கூடிய நிறைய இம்யூன் செல்ஸ் அந்த இடத்துல நிறைய செக்ரிகேட் ஆகும்போது என்ன ஆகும்னா வைரஸை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஓன் ஹோஸ்ட் செல்லவே இந்த மேக்ரோஃபேஜஸ் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். இதனுடைய விளைவாக என்ன ஆகும்னா வாசோடைலேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸில் பிளட் கேபிலரிஸ், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டியூப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி டியூப்ஸ் எல்லாம் என்னன்னா நிறையா விரிவடைஞ்சிரும், அதாவது ரொம்ப டேமேஜ் ஆகி நல்லா விரிவடைஞ்சிரும். அப்போது என்ன ஆகுனா இதுவரை வந்த செல்ஸ் போக இன்னும் நிறையா செல்ஸ் லங்ஸுக்கு இம்யூன் செல்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். வரும்போது நிறையா செல்ஸ் செக்ரிகேட் ஆகி அந்த ஆல்வியோலின்னு சொல்லக்கூடிய சுவாச பையில் என்ன ஆகும்னா நிறைய ஃப்ளூயிட் அக்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ளூயிட் அக்ரிகேட் ஆக நம்மளுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமாயிடும், ட்ரபிளிங் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காசு ஆகி கடைசி ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா நிமோனியாவில் கொண்டு போய் விட்டுரும். இதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது போக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாசோடைலேஷன்னால நிறையா விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம்ல, இதுவரையும் அந்த வைரஸ் என்ன ஆகும் அப்படின்னா நிறையா அதர் ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். எங்கெங்கே ACE2 ரிசெப்டார் இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் இது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். கடைசியில் மல்டி ஆர்கன் டிசார்டர் ஆகி டெத் காஸ் பண்ணும். எங்கெங்கெல்லாம் ACE2 ரிசெப்டார் இருக்கோ அந்தந்த பார்ட்ஸ்லாம் போய் அதையும் ஃபர்தராக டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. அஸ் எ ரிசல்ட் என்ன காஸ் ஆகுதுன்னா மல்டி ஆர்கன் டிசார்டர் காஸ் ஆகி இது டெத்தை காஸ் பண்ணுது.